நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் தமிழ்நாடு ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் பல்கலைக்கழக நியமனங்களில் ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என்ற ஆளுநர் RN ரவிக்கு எதிரான உச்சநீதிமன்றத்தின் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வரவேற்று பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் மாநில சுயாட்சி நிலைநிறுத்திய மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வரை வாழ்த்து முழக்கங்கள் எழுப்பியும் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் செங்கோட்டை தாலுகா அலுவலகம் முன்பாக நகர திமுக சார்பில் நகர கழக செயலாளர் வழக்கறிஞர் வெங்கடேசன் தலைமையில் நகர கழக நிர்வாகிகள் முன்னிலையில் தீர்ப்பை வரவேற்று விமர்சையாக கொண்டாடப்பட்டது. நிகழ்வில் முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் லிங்கராஜ், நகர நெசவாளர் அணி அமைப்பாளர் காந்தி பாபு என்ற அப்துல் ரஷீத், பெரியபிள்ளை வலசை, ஊராட்சி மன்ற தலைவர் வேலுசாமி, நகர துணை செயலாளர் ராஜா, வார்டு கழக செயலாளர்கள் செட் என்ற செக்க மாதர், கோவிந்தராஜ், இப்ராஹிம், வேலுமணி, நகர சிறுபான்மையின் பிரிவு துணை அமைப்பாளர் முகமது கரீம், நகர நெசவாளர் அணி துணை அமைப்பாளர் இப்ராஹிம், கழக பேச்சாளர் செங்கை குற்றலிங்கம், தகவல் தொழில்நுட்ப அணி பீட்டர் ஜெஸ்ராஜ், ஆட்டோ மாரியப்பன், முத்து மாரியப்பன், சங்கர் கணேஷ், பிச்சையா, மனோஜ், டைமண்ட் சலீம், வீரப்பா, மாடசாமி, கொட்டக்குளம் கிளைக்கழக செயலாளர் பரமசிவன், முகமது உட்பட கழக முன்னோடிகள் பெருத்திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் கோதர்ஷா.